சட்டுன்னு ஒரு வெள்ளைப்பூடு கார சட்னி பண்ணலாம் வாங்க. நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு 3-4 ஸ்பூன்னு. 10-15 வெள்ளைப்பூடு உரித்து போட்டுட்டு லைட்டாக வதக்கி கொடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் லைட்டாக வதக்கி கொடுங்க. தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் வதக்கி கொடுங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. கொஞ்சம் சீக்கிரம் வதக்கிடலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மொத்தம் தான் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸே. கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட்டாக. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எப்பயும் போல் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம வேணும்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வெள்ளைப்பூடே நம்மளுக்கு டைஜஷனுக்கு தான் இருக்கிறனால வெள்ளைப்பூடுக்கு பதில் பெருங்காயம் தேவையில்லை. தாளிப்பு மட்டும் கொடுத்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வெள்ளைப்பூடு கார சட்னி ரெடி ஆயிரும். தோசை, இட்லிக்கெலாம் இது ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் டேஸ்ட்டான ஒரு கார சட்னி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம்.